ஹாய், வெல்கம் டு eatafree.com. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓனா என்ன, எஸ்இஓனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நாம் ஏன் எஸ்இஓ பண்ணணும், எஸ்இஓ வந்து கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம். ஓகே, எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா கூகுள், அதாவது நாம் இப்போ எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், அது வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து யூடியூப்பாக இருந்தாலும் சரி, அந்த கூகுள் அந்த யூடியூப் இவங்களுடைய அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஸ்ட்ரக்சரில் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் மேலே வந்து கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய போஸ்ட்டோ உங்களுடைய வீடியோவை வந்து கிரால் பண்ணி கொண்டு வந்து டாப்பில் வைப்பாங்க. இது நான் சொல்லியிருக்கேன். எதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க்கு ஃபஸ்ட்டு 10 பேருக்குள்ளே வரணும், இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் ஆடியன்ஸ் தேடி வருவாங்க. கரெக்டுங்களா? நாம் யாரையும் தேடி போக தேவையில்லை. இது வந்து ஆர்கானிக்காக ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டிராஃபிக். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் வேணும் அப்படின்னா, ரெகுலராக உங்களுக்கு ஒரு டிராஃபிக் உங்களோட வெப்சைட்டுக்கோ யூடியூப்க்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் போட்டால் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக எஸ்இஓ பண்ணி தான் உங்களுடைய கண்டென்ட் போடணும், உங்களுடைய வீடியோஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எஸ்இஓன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனே, நீங்களே என்ன கேட்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட, கூகுளில் போயிட்டு கீவேர்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த கீவேர்டுக்கு தேவையான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் கண்டென்ட் ஃபார்ம் பண்ணுங்கள், அது மூலிமா எஸ்இஓ ஸ்கோர் வரும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை வச்சு பண்ணலாம் இல்லையா? கரெக்ட். ஸோ அது வந்து ஈஸி மெத்தடு, அது சிம்பிள் அண்ட் ஃப்ரீ. கரெக்டாக? ஸோ ஃப்ரீங்கும் போது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா? நான் உங்களுக்கு ஃப்ரீ மெத்தடும் காமிச்சிருக்கேன். எஸ்இஓ பண்ணணுங்கிறதுக்கு நம்ம டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பெய்டு மெத்தட் தான். சரிங்களா? இதில் ஃப்ரீயாக டூல் நிறைய இருக்குது. பட் அந்த டூல்ஸ் எல்லாமே 60% வரைக்கும் தான் வந்து ஒரிஜினல் ரிசல்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே பெய்டு வெர்ஷன் வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பே பண்ணவங்களுக்கும் கொஞ்சமாவது ஒரு மரியாதை இருக்கணும் இல்லையா? அவங்களுக்கும் ஏதாவது அந்த கம்பெனி பண்ணணும் இல்லையா? அதனால தான் 60% வந்து ஒரிஜினலாக ஃப்ரீயாக தேடுறவங்களுக்கும் 100% வந்து பே பண்ணி தேடுறவங்களுக்கும் ரிசல்ட் கொடுப்பாங்க எஸ்இஓ டூல்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ முன்ன சொன்ன மாதிரி கூகுள்லேயே அந்த கீவேர்ட்லாம் இருக்கே, இது ஏன் நம்ம எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஃப்ரீ மெத்தட் இருக்கிறதுனால எல்லாருமே அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கீவேர்டு அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கூகுள் கொடுத்தேன். ஓகேங்களா? பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் இன் ஃபியூச்சரில் கூட ஒரு கண்டென்ட்டோ வீடியோஸோ பண்ணீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக எஸ்இஓ பண்ணுறதுக்கு பெய்டு டூல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து நீங்கள் வந்து SEMrush யூஸ் பண்ணாலும் சரி, RFs யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஊபர் சஜஷன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுமே வந்து மந்த்லி சார்ஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா நிறைய எஸ்இஓ டூல்ஸ் எல்லாம் பண்டிலாக சேர்த்து ஒரு சில கம்பெனிலாம் ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுவோம். ஃப்ரீ இல்லை, கம்மியாக வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. மந்த்லி வந்து 1000 rupees 600 rupees பே பண்ணிங்க அப்படின்னா 3 எஸ்இஓ டூல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மந்த்லி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம திரும்ப பேசலாம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எஸ்இஓ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்இஓனா என்ன, அதோட பெனிஃபிட் என்ன தெரிஞ்சிருச்சு. ஓகே, எஸ்இஓ மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கூகுளில் உங்களுக்கு ஒரு சீடு கீவேர்டு வச்சு நீங்கள் மெயின் கீவேர்டு கண்டுபிடிச்சிங்க இல்லையா? ஆனால் இப்போ கூகுள் என்ன கொடுத்துச்சு, அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடான கீவேர்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் கிரியேட் பண்ணிங்க. பட் ஒரே ஒரு விஷயத்தை கூகுள் கொடுக்க மறந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த கீவேர்டை எவ்வளோ பேர் தேடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கூகுள் தந்துச்சா? இல்லை. அந்த கீவேர்டு மட்டும்தான் என்னென்ன கீவேர்டெலாம் தேடி இருக்காங்கன்னு தான் தந்திருக்குமே தவிர எவ்வளோ பேர் தேடி இருக்காங்கன்னு தந்திருக்காது. அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ பேர் தேடி இருக்காங்க அப்படின்னு தந்திருக்காது. இன்னொன்று, எந்த கண்ட்ரியில், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கண்ட்ரியில் இந்த கீவேர்டு தவிர வேறு ஏதாவது கீவேர்டு ரேங்க் ஆகுதா, மக்கள் எதை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கூகுள் வந்து ஃப்ரீயாக கொடுக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த பெய்டு எஸ்இஓ டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னா நம்மளுடைய, அதாவது அவர் கீவேர்டு, நம்ம கீவேர்டு இப்போ மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கீவேர்டு கொண்டு வந்து நம்ம எஸ்இஓ டூலில் போடும்போது அந்த கீவேர்டை மந்த்லி எவ்வளோ பேர் தேடுறாங்க, எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கீவேர்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து யூஎஸ்ல தான் டார்கெட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கீவேர்டு போட்டேன் அப்படின்னா அந்த யூஎஸ்ல அந்த கீவேர்டு வந்து தேடுறவங்களே இல்லை, 50 பேர் 100 பேர் தான் தேடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா, ஒரு 500 பேர் 5000 பேர் தேடுற கீவேர்டு என்ன, அதுவும் என்னுடைய நீஷ்க்கு ரெலவெண்டான கீவேர்டு என்ன, அதாவது ட்ரெண்டிங் கீவேர்டு யூஎஸ்ல இப்போ என்ன என்னோட ஃபீல்டுக்கு அப்படிங்கிறத நான் தேடுறதுக்கு இந்த எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இதுக்காக தான் நம்ம எஸ்இஓ டூல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எஸ்இஓ டூல் பண்ணும்போது நம்ம எந்த கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணுறோம்னே சொல்லதான், நம்மளுடைய கீவேர்டை வச்சு நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று ட்ரெண்டிங் கீவேர்டு வச்சு பண்ணிக்கலாம். பட் எப்பயுமே வந்து நம்ம மைண்டில் நம்ம நீஷ்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கீவேர்டு வச்சுருப்பீங்களா? ஸோ அந்த கீவேர்டுக்கு சர்ச் பண்ணி வால்யூம், அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ங்கிறத வால்யூம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென்
எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 700லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 700லேருந்து ஒரு 300 வரைக்கும் வால்யூம் மந்த்லி விசிட்டர்ஸ் வந்து 700 பேர் 300 பேர் இருந்தால் போதும். ஓகேங்களா? எடுத்த உடனே நீங்கள் தேடுற கீவேர்டுக்கு வந்து 50,000 பேர் மந்த்லி விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கீவேர்டை நீங்கள் தொடக்கூடாது. தெளிவாக இருந்துக்குங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த 50,000 பேருக்காக மந்த்லி 50,000 பேர் வரக்கூடிய ஒரு கீவேர்டை நிறைய பேர் நம்மள மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த பொசிஷனுக்கு வர முடியும்னு. அதனால நீங்கள் எடுத்தோடனே இங்கே இருந்துட்டு பெரிய ஆள் கூட போய் ஃபைட் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு முட்டை கடையை வச்சிங்கன்னா முட்டை கடைக்கு மட்டுமே காம்படிட்டராக போங்க, அதுக்கப்புறம் மளிகை கடை, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் போங்க. சரிங்களா? அதுதான் மெத்தேடு. அதனால எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் நமக்குன்னு ஒரு 300 பேர், நமக்குன்னு ஒரு 500 பேர் அதை மட்டும் வந்து பார்த்தாங்கன்னா போதும். இன்னைக்கு வந்து 500 பேருங்கிறது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 800 மாறிடும். அப்போது உங்களுடைய வெப்சைட்டோட டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால எடுத்தோடனே 50,000 பேருக்கு டார்கெட் வைக்காம இந்த மாதிரி ஒரு 300, 400, 500, 600, 700 இது வரைக்கும் போங்க. அப்போ தான் வந்து உங்களால் ரேங்க் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் ரேங்க் பண்ண முடியும். அதுக்கான சாம்பிளையும் நான் காமிக்கிறேன். நான் எப்படி என்ன ஒரு 4 crores அரௌண்ட் பீப்புள் வந்து ரிசல்ட் கொடுக்குற இடத்துல நான் எப்படி டாப் 1ல வந்திருக்கேங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம். சரிங்களா? சிலர் இப்போ போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் மைண்டில் ஒரு கீவேர்டு வந்திருக்கு, அது கூகுளில் போட்டிங்க, கூகுளும் வந்து ரிலேட்டட் கீவேர்டெலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் SEO டூலில் போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது உங்களுடைய கீவேர்டை மந்த்லி 20 பேர் தான் பார்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, 20 பேர் தான் மந்த்லி உங்களுடைய கீவேர்டை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபீலும் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் மந்த்லி 20 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நீங்கள் டார்கெட்டுக்கு கண்டென்ட் போடலாம். டைம் இருந்தால் மட்டும் இந்த 20 பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டைம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா குறைஞ்சது 300 பேர் வரக்கூடிய கீவேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த கீவேர்டுக்கான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போட்டுகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகேவா? அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கீவேர்டு கண்டுபிடிப்பீங்க இல்லையா, அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு 4 கீவேர்டு நம்ம கூகுள்லேருந்து எடுத்தோமா, அதே மாதிரி இந்த கீவேர்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் ப்ராக்டிக்கலாகவும் காமிக்கிறேன். அந்த கீவேர்டை கிளிக் பண்ணோம்னா இதுக்கு ரெலவெண்ட்டான கீவேர்டு 4 கொடுப்பாங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும், தனித்தனியாக போஸ்ட் போடணும். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதே தான் இது வந்து பெய்டு மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எடுத்தோடனே வந்து 20 பேர் தான் இருக்காங்கிறதுக்காக ஃபீலும் பண்ணக்கூடாது. 20 பேருக்காக எடுத்தோடனே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். பட் 20 பேருங்கிறது நாளைக்கு வந்து ஒரு 50, 100 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால் அந்த ஒரு ரீசன் வேண்டாம். ஸ்டார்டிங்கில் ஒரு இந்த மாதிரி கவுண்ட் இருக்கிற டிராஃபிக் எடுத்து கீவேர்டு எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். தாராளமாக உங்கள் வெப்சைட்டு ரேங்க் ஆகும். எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒன்று. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கண்ட்ரி டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். லைக் இப்போ யூஎஸில் இருக்கிறத பற்றி மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. உங்களுடைய நீஷ் வந்து ஃபிட்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிட்னஸில் இப்போ யூஎஸில் எந்த கீவேர்டு ட்ரெண்டிங்கில் இருக்குங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த கீவேர்டை எடுத்து அதுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மேலே வர முடியும். தேவையில்லாமல் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்ச அந்த கீவேர்டு தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது காம்படிஷன்ஸ் இருக்கலாம், இல்லை சில நேரங்களில் காம்படிஷன்ஸ் இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால் அது வேஸ்ட்டு. சில நேரங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபிட்னஸ் ரிலவெண்ட்டாக கீவேர்டு என்னென்னா மக்கள் தேடிட்டு இருக்காங்க. புதுசாக தேடுவாங்க மக்கள். புதுசான டாப்பிக்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னுடைய நீஸ்ட் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கண்டென்ட் போட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் ஃபீல்டுக்கும் நிறைய கீவேர்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். அதனால் எனக்கு காம்படிட்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க, ஆல்ரெடி என்னோடய ஃபீல்டில் நிறைய பேர் போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, எப்பயுமே வந்து நம்ம தேடக்கூடிய வார்த்தைகள் வந்து ஃபிட்னஸ்ன்னு மட்டும் போடக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு வேர்டு ஏதாவது இருக்கும். ஓகேங்களா? ஃபிட்னஸ்ன்னு இப்போ போட்டிருக்கு பதில் நம்ம வந்து வெயிட் லாஸ், அதாவது அது ரிலவெண்ட்டாக ஒரு ஃப்ரேசஸ் மாதிரி அது மாதிரி தேடியும் நீங்கள் அது மூலியமாகவும் கீவேர்டு வந்து கண்டுபிடிக்கலாம். SEMrush SEO டூலை யூஸ் பண்ணி எப்படி நமக்கு தேவையான நீச், மைக்ரோ நீச், நமக்கு தேவையான பெஸ்ட் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டொமைன், நமக்கு தேவையான கீவேர்ட்ஸ், இது எல்லாமே எப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி RF டூலை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது காமிச்சிருந்தேன். பட் அவங்க வந்து இப்போ அந்த ட்ரையல் பீரியடும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு SEMrush ரெஃபர் பண்ணுறேன். நான் போத் RFs யூஸ் பண்ணுறேன், SEMrush யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ரிசல்ட் SEMrush டூலையும் தாராளமாக பார்க்கலாம். ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே சேம் தான். இருந்தாலும் நான் உங்களுக்காக ஒரு டெமோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த 2023 உங்களுக்கு நான் இதை அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அண்ட் முக்கியமான விஷயம், இந்த SEMrush டூலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் உங்களுக்கு லெஸ் தென் 300 rupees மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 1 month மட்டும் நீங்கள் தேவையான கீவேர்ட்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஓகேவா? ஸோ பெட்டர் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நான் இப்போ Amazonல இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது ப்ரமோட் பண்ண போறேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மைக்ரோ நீச் லெவல்ல தான் வொர்க் பண்ண போறேன். ஸோ இப்போ Amazonல வந்து கிச்சன் இருக்கும். ஸோ அந்த கிச்சன்ல பர்ட்டிகுலரான வொர்க் என்னங்கிறத பார்த்து அப்படியே நீங்க ஃபில்டர் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க பாருங்க. இப்போ நான் Amazon.comக்குள்ள வந்துட்டேன். இங்க ஆல்ன்னு இருக்கா? ஸோ இத கிளிக் பண்றேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இங்க ஷாப் பை டிபார்ட்மெண்ட்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுல உள்ள போங்க. இப்ப பாருங்க. ஹோம் அண்ட் கிச்சன் இருக்கு. இதுக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன். நிறைய பேருக்கு இதான் சந்தேகம் இருக்கு. இதுல எப்படி சப்மிச்சு நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, இங்க பாருங்க. ஹோம் அண்ட் கிச்சன் நீட்ஸா கூட வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டோம் அப்படின்னா நீங்க பாருங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இருக்கா? இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், சப்மிஷன் வச்சுக்கோங்க. இதுவுமே எடுத்து நீங்க ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதுல இன்னும் உள்ள நேரவா பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி மட்டும் எடுத்தனா அதான் மைக்ரோ நேனோட்டு இந்த லெவலில் போகலாம். இதுதான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அமேசானில் உள்ள வந்துட்டு பர்டிகுலர் நான் இந்த மாதிரி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் மேபி இதில் இது இல்லாமல் நான் சொல்கிறேன். கிச்சனில் வாட்டர் ஃபில்டர் எனக்கு வந்து வாட்டர் ஃபில்டர் பற்றி ஐடியா இருக்குது. என்னுடைய பிரதருக்கு வந்து வாட்டர் ஃபில்டர்னு நல்லா தெரியும். அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்காரு. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து இதில் தான் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாட்டர் ஃபில்டருங்கிறது வந்து பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் வாட்டர் ஃபில்டருக்கு மட்டுமே ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து மைக்ரோ நிச்சாவை எடுத்துட்டு நான் அதுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கிச்சன்ஸ்லேயும் வரும். அட் த சேம் டைம்ஸ் ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போது நான் இந்த மாதிரி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்களேன். ஹோம் அண்ட் கிச்சன்ஸில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி உள்ளே வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் அண்ட் கிச்சனில் பர்டிகுலராக அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் எல்லாமே போய்க்குங்க. ஸோ போயிட்டு ஒரு வேலை இப்படி இருக்குது. லெஸ் தென் $20 இருக்குது. இதை நான் மேக்ஸிமம் சூஸ் பண்ண மாட்டேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ வெஜிடபிள் சாப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வெஜிடபிள் சாப்பர்னு இருக்கு இல்லையா? இதை மட்டுமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இப்போ இந்த சாப்பருங்கிறது வந்துட்டு மேபி ஆனியன் சாப்பர் பாருங்கள், மல்டி ஃபங்க்ஷனல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஃபுட் சாப்பர். ஸோ ஐ திங்க் சாப்பருங்கிறது மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். இதை பற்றி மட்டுமே ஒரு வெப்சைட்டாகவே நம்ம கிரியேட் பண்ணலாம். வெறும் சாப்பர்னு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பர், அப்புறமேட்டு ஆனியன் சாப்பர். வெஜிடபிள்கிலே எல்லாம் ஆனியன் வந்துடுது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஆனியனுக்கு தனியாக, அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் இதில் என்னென்ன பண்ணுறாங்கிறது பாருங்கள். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது கிச்சன் ஐட்டத்துக்கு தான் வந்திருக்கும். அதுலேயும் டைனிங் செக்ஷன் இந்த மாதிரி உள்ளே வந்தாலும் இதில் ஜஸ்ட் கட் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம் மட்டுமே நம்ம காமிக்கிற மாதிரி, லைக் சாப்பர் மட்டுமே ஒரு ஐட்டம். ஸோ இதுக்கு மட்டுமே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வச்சுக்கோங்க. நாளைக்கு யாராவது ஆனியன் சாப்பர் கேட்குறாங்க, இல்லை வெஜிடபிள் சாப்பரே கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை ஃபுட் சாப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேடுறாங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் மட்டும்தான் மேலே போய் நிற்கும். இதுதான் மைக்ரோ நீச் லெவல். கிளியர் ஆகிக்குங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் சாப்பர்னு சூஸ் பண்ணால் மட்டும் போதாது. பட் இந்த சாப்பருக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்எம்எஸ் டூலுக்கு உள்ளே வந்திருக்கேன். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கீவேர்டு மேஜிக் டூல் இருக்கா? ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கீவேர்டு என்னவோ மேபி வெஜிடபிள் சாப்பர்னு இருக்கா, இல்லை வெறும் சாப்பர்னு போடுறேன். எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ யூஎஸ் நான் டார்கெட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா அந்த கண்ட்ரி போட்டுருங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் இந்தியாவுக்கு தனியாக போட்டு சர்ச் கொடுத்துருங்க. ஓகேவா? அட் த சேம் டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணலாம். அதையும் காமிக்கிறேன் நான். ஐ திங்க் சாப்பருக்கு நிறைய மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் சாப்பர், ஃபார்மசி, ஃபுட் சாப்பர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ மேபி இருக்கலாம், இருந்தாலும் நான் அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சாப்பர்னு போட்டேன். எந்த கண்ட்ரி டார்கெட்டோ அந்த கண்ட்ரி போட்டேன். இங்கே கேடியில் ஒரு பிகினராக இருக்க நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வெரி ஈஸியாக எடுத்துக்கங்க. 0 to 14 எடுத்துக்கங்க. இதில் ரிசல்ட் வராத பட்சத்தில் தான் நீங்கள் அடுத்ததுக்கு போய்க்கணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், என்எல்இ சோப்பா நியூஸ், இதெல்லாம் சாரி அடல்ட் கண்டென்ட், சாப்பர் கன் அப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சாப்பர் நைஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 880. நான் உங்கள் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வால்யூம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 101 to 1000 வச்சுக்கலாம். இது வந்து இன்னும் நேராக போகிறோம். இது யாருமே பெருசாக டார்கெட் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி சைட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம சைட்டு இப்போ வந்து 1000 தான் வால்யூம் இருக்கும். பட் லேட்டராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ மேக் ஷுர் வித் திஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என்எல்இ சோப்பா ஹேர் கட்டுக்கு தனியாக இருக்க போகிறேன். சாப்பர் நைஃப்க்கு இங்கே பாருங்கள் 880 இருக்குது. ஸோ கேடி என்னங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது அயன் ஹெட் சாப்பர். இந்த மாதிரி ஒரு சாப்பருங்கிறதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம ஜென்ரலாக கிச்சனுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ. கிச்சனில் இருக்கிறது எல்லாமே இந்த டைனிங் டேபிள் தனியாக, அப்புறமேட்டு அதுக்குள்ளே வரக்கூடிய மேபி ஃபில்டருக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணுறதை விட இதில் பர்டிகுலராக சாப்பர் பற்றி மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சூப்பராக ரேங்க் ஆகும் உங்களோட வெப்சைட். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். இப்போ என்னோடது வந்து சாப்பர் பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்படின்னா இப்போ இதுலேருந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? இப்போ சாப்பர் நைஃப். ஓகே. என்எல்இ சாப்பா கிளிக், சாரி இதெல்லாம் அடல்ட் கண்டென்ட் இருக்கலாம். சாப்பர்
ஓகே, ட்ரீம் சாப்பர் இது என்னன்னு எனக்கு தெரியல. மேபி ட்ரீம் சாப்பருங்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட் கீவேர்டு தான். இந்த கீவேர்டுக்கு 480 இருக்குது. அண்ட் இப்போ டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஐ மீன் ட்ரெண்டிங்கில் இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது எலக்ட்ரிக் பைக் சாப்பர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ட்ரீம் சாப்பர். ட்ரீம் சாப்பருங்கிறது வந்துட்டு மேபி ஒரு கம்பெனியோட பேராக இல்லை அப்படின்னா இந்த நேமில் நான் டொமைன் சூஸ் பண்ணிக்குவேன். கிளியராக இருந்துக்குங்க. நான் எந்த ஒரு கம்பெனி பேரையும் நான் சூஸ் பண்ணக்கூடாது. மேபி ட்ரீம் சாப்பருங்கிறது நான் செலக்ட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணுறேன். இது வந்து கம்பெனி பேரா இல்லை ஆல்ரெடி டொமைன் இருக்காங்கிறத சர்ச் கூகுள்னு சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஐ திங்க் ட்ரீம் சாப்பருங்கிறது ஆல்ரெடி ஒரு கம்பெனியோட பேர். ஸோ நான் இது எடுக்கக்கூடாது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. மேபி ட்ரீமுங்கிறது ஒரு கீவேர்டு தான், சாப்பருங்கிறது ஒரு கீவேர்டு தான். ஆனால் ஒரு கம்பெனி பேரை வரல அப்படின்னா தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பருங்கிறத வச்சு இங்கே பாருங்க, சாப்பர் கிட்ஸு, சாப்பர் பிஎன்ஜி இது வேணாம், சாப்பர் லிஃப்டர் அப்படின்னு வச்சுருக்காங்க. என்னன்னா நம்ம சைட்டில் சாப்பரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். அப்போ சாப்பருங்கிற மெயின் கீவேர்டை வச்சுட்டு டொமைன் நேம் சூஸ் பண்ணலாம். இப்போ டொமைன் நேம் சூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கேன். சாப்பர் கிட்ஸுங்கிற 2 கீவேர்டுமே எடுத்து நான் சர்ச் பண்ணி பார்ப்பேன். கூகுளில் வந்து இது கம்பெனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, எஸ் ஐ திங்க் சாப்பர் கிட் USA.com மேபி கம்பெனி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி சர்ச் பண்ணி பாருங்க. அந்த கம்பெனி இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இது மேபி டொமைன் நேம் மட்டும் தான் அப்படி வச்சிருக்காங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் கம்பெனியே சாப்பர் கிட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதை விட்டுருங்க. யாராவது ஒருத்தர் வந்து சாப்பர் கிட்ஸுங்கிற பேர்ல வச்சிருக்காங்கன்னா அது டொமைன் நேமா கூட இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்பெனின்னு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ட்ரேட் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்படி வந்து நம்மளோட டொமைனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சாப்பர் கிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கம்பெனி பேரா இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சாப்பர் கிட்ஸ், அமேசிங் சாப்பர் கிட்ஸ், அமேசான் வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். மேபி அமேசிங் சாப்பர் கிட்ஸ் A to Z சாப்பர், ஓகே, கிச்சன் சாப்பர் அப்படின்னு கூட நான் போட்டுருவேன். ஆனால் அந்த வார்த்தை எல்லாமே இங்கே நம்மளோட கீவேர்டு இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி செக் பண்ணிட்டு அந்த கீவேர்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் டொமைன் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. எப்படி ட்ரீம் சாப்பர் அவன் டொமைன் எடுத்துட்டான் பார்த்தீங்களா? அந்த கீவேர்டு இங்கே இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டொமைன் எடுத்து போட்டான். ஸோ நாமளும் என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கீவேர்டை சர்ச் பண்ணி அது டொமைன் இருக்கான்னு செக் பண்ணி டொமைனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒரு மெத்தட். ஸோ டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே அதுதானே நம்மளுடைய மைக்ரோ ரீச். ஸோ தாராளமாக மைக்ரோ ரீச் நம்ம இதிலிருந்து ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம பர்டிகுலர் கீவேர்டுக்கு ஒர்க் பண்ணலாமா, இல்லை இந்த நீட்ஸ்க்கே நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம போகிறோம். வெயிட் பண்ணுங்க, நான் ஃபுல் டெமோ காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, நான் இப்போ கூகுள் ட்ரெண்ட்ஸில் உள்ள வந்ததுக்கப்புறம் சாப்பர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அந்த சாப்பர்னு சொல்லி போட்டால் வேர்ல்டு வைடு நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது இங்கே அதிகமாக ஓடிட்டுருக்குங்க US, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ இங்கே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சாப்பரில் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க, ரிலேட்டட் கொரிஸ் தான் கீவேர்டு. ஓகேவா? ஸோ சாப்பர் கிரைம், மீம், ஹெவி சாப்பர், ஃபியல், DMS சாப்பர். ஓகே, இப்போ நாம் பார்த்தது என்னது, கிச்சனுக்கு தானே பார்த்தோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெஜிடபிளா இங்கே இருந்தது பார்த்தோம் இல்லையா? ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் சாப்பருங்கிறத காப்பி பண்ணி இதையும் கொண்டு வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். மேபி ஓகே. ஸோ டாட் ஆட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய தெரியல, சூப்பராக போயிட்டுருக்கு. எங்கே யூகேல போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு கீவேர்டு தான் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ நோபல் கார்மெட் வெஜிடபிள் சாப்பர், வா வைரல் வெஜிடபிள் சாப்பர் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெஜிடபிள் சாப்பருங்கிறது தான் என்னுடைய கீவேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப என்ன பண்ணுவேன், ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நேராக இங்கே வரேன். இங்கே சாப்பருக்கு பக்கத்தில் வெஜிடபிள் சாப்பர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ மீதி 2 ஃபில்டர் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம். மேபி இங்கே பாருங்கள். ஓகே, ரொம்ப கம்மியாக தான் தேடிருக்காங்க போல். ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் கேடி நான் என்ன சொல்லியிருக்கேன், எடுத்தோடனே ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா வெரி ஈஸி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஈஸிக்கு போயிடுங்க. சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஜிடபிள் சாப்பர், எலக்ட்ரிக்லேயும் வந்திருக்கு. நோபல், அப்புறமேட்டு மியூலர் வெஜிடபிள் சாப்பர். ஸோ வெஜிடபிள் சாப்பர்லேயே நிறைய ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. கிளியர் ஆகிட்டிங்களா? இப்போ நம்மளுடைய கிச்சன்லேருந்து மைக்ரோ ரீச்சுக்கு என்னது, வெஜிடபிள் சாப்பரை பற்றி தான் நான் பேச போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் கிளியர் ஆகிட்டேன். ஸோ வெஜிடபிள் சாப்பரை வச்சு நான் டொமைன் நேம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டொமைனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, GoDaddy இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், ப்ளூகோஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ GoDaddyயில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதையும் நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நான் GoDaddyயில் வந்துட்டு சேம் வெஜிடபிள் சாப்பர் அப்படிங்கிறத போட்டேன். இதான் நம்மளோட மைக்ரோ நிச்சு முடிவு பண்ணிட்டேன். இதையே நம்மளோட டொமைனில் போடும்போது என்னன்னா சீக்கிரமாக ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க மெத்தட். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடபிள் சாப்பருங்கிறது போட்டேன், கம்பெனி பேர் கிடையாது, இது ஜஸ்ட் ப்ராடக்ட் பேரும் கிடையாது, இது ஜஸ்ட் கீவேர்டு தான். ஓகே, ஸோ வெஜிடபிள் சாப்பர்ஸ் .in இருக்குது, ஆனால் இங்கே சாப்பர் .com கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலாம், தேவைப்பட்ட எஸ் ஆட் பண்ணி பாருங்கள்.
ஸோ ரேட் ரொம்ப அதிகம், செம்மையான கீவேர்டு இது. ஓகேங்களா? ஸோ வெஜிடபிள் சாப்பர்ஸ் டாட் இன் எடுத்துக்கங்க, ஒருவேளை இந்தியா டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ வெஜிடபிள் சாப்பர்ஸ் டாட் கோ யூஸ் பண்ணலாம், ஓஆர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கீவேர்டு இங்கே பாருங்கள், வெஜிடபிள்ஸ் choppers.com இது அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம இதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மைக்ரோ ரிச் ஃபைனல் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான டொமைனை நான் வந்து இங்கிருந்தே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ளூ ஹோஸ்ட் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த சைட்டில் நான் வந்து கீவேர்டு போட்டு கண்டென்ட் போட்டு கிரியேட் பண்ண இல்லையா? ஸோ அதுக்கான ஐடியா எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக இங்கே வருவேன். ஓகே, ஸோ என்னுடைய சைட் வெஜிடபிள் சாப்பர். ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டான கண்டென்ட் நான் ஃபஸ்ட்டு போடும்போது என்ன பண்ணுவேன், வெஜிடபிள் சாப்பர்ங்கிறத போட்டுட்டு நேராக எந்த கண்ட்ரிங்கிறத போட்டு கீவேர்டு வந்து ஈஸிங்கிறத போகிறேன். ஸோ க்ரீன் சிக்னல் இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எஸ்சிஆர்பி ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதில் இவ்வளோ இருக்கிறது வேண்டாம். ஜஸ்ட் வந்து 100க்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். இது வந்து அடிஷ்னல் தான், பட் தாராளமாக உங்களால் ரேங்க் பண்ண முடியும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ்சிஆர்பி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ 99 தான் ரிசல்ட் வருது அப்படின்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து டார்கெட்டில் ஈஸியாக நம்மளால் அடிக்க முடியும். ஓகே, இப்போ நோபல் கவர்மெண்ட் வெஜிடபிள் சாப்பர் இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு பேர் மினி வெஜிடபிள் சாப்பர் இது அமேசானில் இருக்கா, இந்த மாதிரி பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அமேசானில் இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இதுக்கான கான்டென்ட்டை போடுங்க, இதுக்கான ரிவ்யூ போடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐ திங்க் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, பேருங்க அப்படிங்கிற இந்த இதை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல. மேக்ஸிமம் இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்ன கம்பெனி எடுக்குது, இந்த கம்பெனி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்படி தாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு போஸ்ட்டே நம்ம இப்படி தான் போடணும். யா, இங்கே பார்த்தீங்களா, மியூலர் அல்ட்ரா ப்ரெப் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அந்த கம்பெனி பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இது கம்பெனி நேம். ஸோ இந்த கம்பெனிக்கான ப்ராடக்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20,000 மேலே வந்து லாஸ்ட் மந்த்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளுடைய சைட் வந்து வெஜிடபிள் சாப்பர் தான். ஸோ இதில் எந்த கம்பெனி பற்றி வேணாலும் நம்ம உள்ளே போடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அந்த கம்பெனிக்கான ப்ராடக்ட் அமேசான்லையோ இல்லை வேறு எந்த சைட்டில் நம்ம ப்ரோமோட் பண்ண நினைக்கிறோமோ அந்த சைட்டில் இருக்கணும். ஸோ வெஜிடபிள் சாப்பரை பற்றி வேறு எந்த சைட்டில் வெளில எங்கே பேசியிருந்தாலுமே தாராளமாக அதுக்கான அஃபிலியேட் லிங்க் இருந்துச்சுன்னா கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய சைட்டில் ரிவ்யூ பண்ணலாம். ஒன்லி வெஜிடபிள் சாப்பரை பற்றி மட்டும் பேசுங்க, சூப்பராக ரேங்க் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னங்கிறதுக்கான ஐடியா இங்கே கிடச்சிச்சா. இப்போ இந்த மியூலரை பற்றி எத்தனை டைப் இருக்கும் பாருங்கள். இந்த மியூலருக்கு மட்டுமே ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ மியூலருக்கு ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்துங்க. மியூலர் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் டியூட்டி 2 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஒரு கண்டென்ட் போடுங்க, அடுத்தது இன்னொரு கண்டென்ட் போடுங்க, அடுத்தது ப்ரோ சீரிஸை பற்றி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா கண்டினியூஸாக மியூலரை பற்றி மட்டுமே ஒரு 30 போஸ்ட் போடுங்க. ஸோ மியூலர்னு யாராவது ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட தான் கண்டிப்பாக ரீச் ஆகும் கூகுளில். ஸோ இப்போது வெஜிடபிள் சாப்பருங்கிற வார்த்தையும் உங்களோட இதில் டொமைனில் வந்துருச்சு. ப்ளஸ் அந்த கம்பெனி பேரை வச்சு நீங்கள் கான்டென்ட் போட்டிங்க, அதனால் அதையும் வந்துருச்சு, ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி மட்டுமே பேசியிருக்கீங்க. சைடில் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக இது சீக்கிரமாக கூகுளில் போய் சேர்ந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்படி தான் நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ ஒரு போஸ்ட்டு சொன்னேன், இப்போ இதுக்கு தேவையான எக்கச்சக்கமான 30-40 போஸ்ட் கூட போடலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியாக போஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஒரே மியூலருங்கிற கம்பெனி பற்றி மட்டுமே எடுத்துட்டோம்னா இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா 30 போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவேன், கமர்ஷியல் வெஜிடபிள் சாப்பர் அப்படின்னு போட்டோன்னா மேபி இதுக்கு வெவ்வேறு கம்பெனிஸ்லாம் வரும், அதை எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து ஃபுல் ஸ்டார் ஆல் இன் ஒன் வெஜிடபிள் சாப்பர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது எங்கே இருக்குன்னு அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இதுக்கும் கண்டென்ட் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ கீவேர்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதுலேயே வந்து மைக்ரோ நிச் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன், இதை வச்சு நம்ம எப்படி டொமைன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னேன். ஸோ இதை வச்சு எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்று எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அட் த சேம் டைம்ஸ் நம்ம கூகுள் ட்ரெண்ட்ஸ்லையும் செக் பண்ணி பார்க்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ சர்ச் கூகுள் அப்படின்னு போட்டு பார்த்துட்டோம்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ இதில் அமேசான்கார ஃபஸ்ட்டு வரோம், ஆஸ் இட் இஸ், அது விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு யார் இருக்காங்கன்னு பாருங்கள், இவங்களுடைய வேர்டு கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இவங்களும் ரிவ்யூ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட வேர்டு கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை விட அதிகமாக நீங்கள் வேர்டு கவுண்ட் கொடுங்க. அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் கண்டென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேங்க் ஆகும். எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தனி வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்எம்எஸ் டூலை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் எஸ்எம்எஸ் டூலை தனியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது இந்த ஒரு கீவேர்டை பற்றி மட்டும் தனியாக காமிக்கிறேன். என்ன பண்ண போகிறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஏன்னா நாம் வந்து ஒரு போஸ்ட் போடும்போது ஒரு மெயின் கீவேர்டு வச்சுக்கோ, மினிமம் 4 சப் கீவேர்டு வச்சுட்டா பெட்டர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது கீவேர்ட் டிஃபிகல்ட்டியும் கம்மி தான். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆனால் கீழே இறங்கவே இல்லை, தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு ரிலவெண்ட்டான 45 கீவேர்ட்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தனித்தனி போஸ்ட்டாக போடுங்க. 20 தான் இருக்குது வால்யூம் நினைக்காதீங்க. 0 இருந்தால் மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர அட்லீஸ்ட் 10-20 ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க் பண்ண போகிறோம்னு அர்த்தம்.
மறக்காம யூஸ் பண்ணிக்கங்க. பட் சம்டைம்ஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், ரெலவெண்ட் கீவேர்ட் இருக்கும், அங்கே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்பி ரிசல்ட் 96 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க 91லேருந்து 100 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 96 பேர் தான் வெப்சைட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது பேஜ் அத்தாரிட்டி ஸ்கோர். இங்கே பாருங்கள் 39 அமேசானுக்கு இருக்க அவன் வரான். இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்கு வரான். வால்மார்ட்டுக்கு 0 இங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே 0, ஃபேஸ்புக் 0. ஸோ இங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தர் வந்து ஐ திங்க் சப்டமே நினைக்கிறேன். இங்கே 33 வச்சுருக்காங்க. சரி இங்கே வச்சுருக்காங்க 0 தான் இருக்குது. இவங்களே வந்து கூகுளில் டாப் 10 ரேங்க் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம சைட்டு ரேங்க் ஆகும். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கணும் எப்பயுமே எஸ்சிஆர்பி ரிசல்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் அத்தாரிட்டியில் வந்து நான் என்னன்னா புது சைட்டு 0, 1, 2, 10 இதுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா தாராளமாக யாராலும் அடிக்க முடியும். ஸோ அதனால இதையும் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. இவங்கெல்லாம் கூகுளில் ரேங்க் ஆயிருக்காங்கன்னா நம்மளோட சைட்டு வந்து பேஜ் அத்தாரிட்டி 0ல் தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ நம்மளாலே ரேங்க் ஆக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு கீவேர்டையும் செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு கீவேர்டு எடுத்துட்டுனா இதுக்கு மட்டுமே 30 போஸ்ட் போட்டு தாராளமாக சூப்பராக சைட் ரெடி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களோட சைட் ஈஸியாக நல்ல ஒரு ரீச்சஸ் கொடுக்கும் கூகுளில். ஓகேவா? ஏன்னா கூகுள்காரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெஜிடபிள் சாப்பரை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு ரெலவெண்டான கண்டென்ட் தான் இருக்குது தெரிஞ்சு போச்சு. தாராளமாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ 2023 உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இதை கரெக்டாக கிளியரைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் கூகுளில் எஸ்இஓ டூலில் சர்ச் பண்ணுறதுங்கிறது எல்லா டூலுக்கும் கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதை வந்து நான் எஸ்எம்எஸ்ல எப்படி இருக்குன்னு காமிச்சேன். பட் அட் த சேம் டைம்ஸ் ஆர்எஃப்ஸில் எப்படி ஃப்ரீயாக சர்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கே ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஆர்எஃப்ஸ் ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டிங்கன்னா ஆர்எஃப்ஸில் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? ஸோ இதில் எடுத்து தான் நான் வந்துட்டு இங்கே பாருங்க ஃப்ரீ எஸ்இஓ டூல்ஸில் கீவேர்டு ஜென்ரேட்டர் இங்கே இருக்கா கீழே பாருங்க கீவேர்டு ஜென்ரேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் சாப்பர் தான் நம்ம எடுத்தோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா நேராக இங்கே வந்துட்டு ஆர்எஃப்ஸில் இதையும் இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டார்ட்னு கொடுங்க. இன்னும் நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் யூஎஸ் போட்டு ஃபைண்ட் கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கான வால்யூமும் கிடைக்கும், ப்ளஸ் இதுக்கான ரிலேட்டட் கீவேர்ட்ஸும் இதுலேருந்து கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா வெஜிடபிள் சாப்பருங்கிறது 14,000 கேடி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பெஸ்ட் வெஜிடபிள் சாப்பர்னு கூட நீங்கள் எடுக்கலாம் உங்களோட டொமைன் நேமை. ஸோ ஃபுல் ஸ்டார் வெஜிடபிள் சாப்பர் இந்த மாதிரி இது எல்லாமே க்ரீனில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வால்யூம் இங்கே கொடுத்துறாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் எஸ்எம்எஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. டொமைனுக்கு ஐடியாவும் கிடச்சிச்சு, ரிலேட்டட் கீவேர்டும் கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கீவேர்ட் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போது சேம் ஆர்எஃப்ஸும் காமிச்சிட்டேன், எஸ்எம்எஸும் காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு தேவைப்பட்ட கீவேர்டு பிளானரில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீவேர்டு பிளானரில் காமிக்கிற வால்யூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நம்ம பெய்ட் ஆட்ஸ்க்காக அவங்க காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே டிபெண்ட் பண்ணிடாமல் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ்க்கு 300 rupees பே பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். கூகுளில் எப்படி ஃப்ரீயாக ஆர்கானிக்காக நமக்கு தேவையான கீவேர்டு அதுவும் லாங் டெயில் கீவேர்டெலாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுடைய மைண்டில் ஏதாவது ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், இதை பற்றின ஒரு நிஷ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ஐடியா இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நம்ம கூகுளில் டைரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி பாருங்கள் கூகுளில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி சர்ச் பண்ணுறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சர்ச் பண்ணுறதுக்கப்புறம் கர்சரை அந்த லாஸ்ட்டில் வைக்கிறேன், அந்த லாஸ்ட் வேர்டுக்கு அப்புறம் வைக்கிறேன். அப்போது ஒரு ஸ்பேஸ் விட்டோன்னே அது ரிலவெண்டான கீவேர்ட்ஸ்லாம் வருது. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஜஸ்ட் 2 words. ஓகேங்களா? இப்போ நம்ம லாங் டெயில் கீவேர்ட்ஸ் போடணும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா 3 to 4 words இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்மளால் வந்து விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன் ஃபியூச்சரில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா 5 words 6 words இருக்கிற மாதிரி ஒரு பெரிய சென்டென்ஸ் தான் கீவேர்டை கொண்டு வர மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ வந்து லோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லாருமே இன்ஃபர்மேஷன். ஓகே, எனிஹவ் இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி சர்ச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நான் லாங் டெயிலாக மாற்றணும் அப்படின்னா இதில் போயிட்டு எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்ப்பேன். ஸோ இதில் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ். ஓகே, எனக்கு இந்த கீவேர்டு பிடிச்சிருக்கு, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் 4 இருக்குது, கிட்டத்தட்ட 4 words இருக்குது. இல்லை இதையும் கொஞ்சம் இன்னும் லென்த் போடணும்னு வச்சுன்னா இங்கே பாருங்கள் வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ்க்கு அப்புறமேட்டு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை கூட நான் செலக்ட் பண்ணி இன்னும் நேரவாக இதுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி நான் போஸ்ட் போடுவேன். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலேன். கொடுத்துட்டு இது என்னுடைய மெயின் கீவேர்டு. நமக்கு எப்பயுமே ஒரு கீவேர்டோட 4 பேர் எப்பயுமே கூட சுற்றணும். அப்போ 4 சப் கீவேர்டு வேணும். அது எப்பயுமே வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் ரவுண்டாக நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? போஸ்டாக இருக்கட்டும், நீஷாக இருக்கட்டும், எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ்னு கொடுத்துட்டு நான் ஒரு என்ட்ரி தட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரிலவெண்டான
இங்கே பாருங்கள் கூட வருது இல்லையா, இது எல்லாமே வந்து சப் கீவேர்ட்ஸ். இதில் ஒரு 4 கீவேர்டு எடுத்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீஷாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுங்கள். இதெல்லாம் சப் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து கூகுளில் வந்து நமக்கு பிடிச்ச ஒரு கீவேர்டை எப்படி வந்து லாங் டெயில் கீவேர்டை மாற்றி சர்ச் பண்ணுறது, இதெல்லாம் மக்கள் தேடுறாங்க அர்த்தம். ஓகேங்களா? பட் ஒரு ட்ராபேக் இருக்குது. எப்பயுமே நான் வந்து சொல்லும்போது அதில் இருக்கிற நெகட்டிவ் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிகினர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி கூகுளில் கொடுக்குற சஜஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த கீவேர்டை எவ்வளோ பேர் தேடிருக்காங்க? உண்மையாலுமே ஒரு 1000 பேர் தேடிருப்பாங்களா இல்லை 50,000 பேர் தேடிருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு 10 பேர் தான் மாதம் ஆனால் தேடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கீவேர்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கவே முடியாது. வேஸ்ட் இல்லையா? கஷ்டப்பட்டு போட்டு 10 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்னா அது வேஸ்ட். இன்னொன்று 50,000 பேர் வராங்க அப்படின்னா இந்த கீவேர்டுக்கு 50,000 பேருக்கு கண்டிப்பாக மற்றவங்களாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மற்றவங்களாம் நிறைய கண்டென்ட் போட்டுப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களையும் நம்ம பீட் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம கூகுள்லேருந்து எடுக்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் உங்களுடைய வெப்சைட்டில் கண்டென்ட் லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் SEO டூல் வச்சு கீவேர்டு வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து என்னுடைய சஜஷன் ப்ளீஸ். அப்போ தான் சீக்கிரமாக வந்து நீங்கள் ரிசல்ட்டும் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து கூகுள்லேருந்து எடுக்கிறதுல நம்ம பார்க்க போகிறதுல யார் பார்த்துருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கூகுள்லேருந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் SEO டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் கூகுள் வந்து ஃப்ரீயாக ஆர்கானிக்காக கீவேர்டு எப்படி எடுக்குன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய நீஷு, நம்மளுடைய ஆடியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டாபிக்ஸை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கூகுள் எடுப்போம், இன்னொன்று வந்து SEO டூல் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸை கிட்டத்தட்ட 60 டாபிக்ஸ் வேணும் நமக்கு. எப்படி? குறைஞ்சது 40லேருந்து 60 வேணும். திரும்ப சொல்கிறேன், 40 to 60 டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு கூகுள் எப்படி எடுக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு கீவேர்டு இருந்தால் போதும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டே இருக்கலாமா, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இந்த கொஸ்டினை திரும்ப ரிப்பீட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 20 to 30 வந்து கூகுளில் எடுங்க டார்கெட். நெக்ஸ்ட் SEO டூல் வச்சு 20 to 30 டாபிக்ஸ் டைட்டில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கீவேர்டு மாதிரி தான். டாபிக்னு சொன்னோன்னே இதுதான், இதே டாபிக் தான் வந்து நம்ம டைட்டில் மேலே போடணுமா அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் கீவேர்டை கூட வைக்கலாம். ஓகேவா? ஸோ கூகுளில் போட்டோம்னா அடுத்தடுத்த சஜஷன் லிஸ்ட்டில் வரும் இல்லையா, அந்த கீவேர்டு. SEO டூலில் போடும்போது அதுலேயும் சஜஷன் லிஸ்ட்டில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கீவேர்டு. அப்போ கிட்டத்தட்ட 60 வந்து மெயின் கீவேர்டு, மெயின் டைட்டில்னு வச்சுக்கோங்க. எப்படி? 60 வந்து மெயின் கீவேர்டு, மெயின் டைட்டில். இதை ரெடி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்காதீங்க ப்ளீஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. தேங்க்யூ.